உங்களுடைய தனிமையும், உங்கள் இரவும் நீங்கள் இந்த சமூகத்தை எதிர்கொள்ள முடியாமல் நீங்கள் ஓடி போய் ஒளிந்து கொள்ளுகிற இடமா? ம். இல்ல இந்த உலகத்த புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க நிச்சாந்தியா அப்படி யோசிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸா? கிட்டத்தட்ட 2ன்னு தான் சொல்லணும். இந்த வடு வந்து ரொம்ப நாள் இருந்தது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வயச தொடர வரைக்குமே இருந்தது. ஆனா, கொஞ்சம் இப்ப திரும்பி பார்க்கும்போது பார்த்தா, நமக்காக அத்தன பேர் இருந்திருக்காங்க. ஆ. நம்மள எத்தன பேர் நம்மள கைவிட்டாங்களோ, ஏமாத்துனாங்களோ, சம்பந்தமே இல்லாம, அதாவது வெறும் நண்பர்கள் மட்டும் சொல்லல. முன்பின் தெரியாதவங்க, பேர் தெரியாதவங்கலாம் வந்து பெரிய அளவுல நம்மள கை தூக்கி விட்டுருக்காங்க. நம்ம அதையெல்லாம் மறந்துட்டே போயிட்டு இருக்கிறோமே! அப்படின்னு ஒரு ஒரு கட்டத்தில நமக்கே அது ஒரு ஒரு மறுபரிசீலனை செய்வோம்ல. செய்யும்போது தான் தோணுச்சு, ஐயோ! சொல்றதுக்கு இவ்ளோ இருக்கே! இந்த அன்புங்கிற இந்த விஷயத்த நம்ம நமக்குள்ளேயும், மிருகங்களோடையும் அடக்கிட்டோம். ஆனா இவ்ளோ இருக்கே! இப்ப எனக்கு குருவா அமைஞ்சவங்களலாம் அதுக்கு முன்னாடி யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அவங்க எனக்கு கொடுத்த அறிவு மட்டும் இல்ல, அனுபவங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதாவது வாழ்க்கையே புரட்டி போட்ட விஷயம்னு சொல்லுவாங்க. அவ்ளோ நடந்திருக்கு. கூட வேலை செஞ்சவங்க. ஏகப்பட்ட பேர் சொல்லலாம். பிரயாணங்கள்ல போம்போது, அப்பல்லாம் கூகுள் கிடையாதுல்ல. கையில இந்த லோன்லி பிளானட்ன்னு ஒரு அதோட புக்கு தான் புக்கு வந்து ஒண்ணு. மேப்பா இருக்கும் ஃபுல்லா. அத வச்சுட்டு தான் நம்ம தேடி போவோம். புரிஞ்சுட்டு வந்து அவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க பாஷை நமக்கு தெரியாது. நம்ம பாஷை அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க சொல்றது நமக்கு புரியும். இப்படி பல அனுபவங்கள் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு பெரிய நம்பிக்கைய குடுத்துருச்சு. ஸோ இதெல்லாம் நான் கதையா சொல்லப் போறேன், படமா எடுக்கப் போறேன்னுலாம் எனக்கு தெரியாது. ஆனா இத ஏதோ ஒரு வகையில சொல்லணும். இந்த அன்புங்கிற விஷயத்துல அப்போதைக்கு கையில இருந்தது கேமரா. அதுல சொல்ல ஆரம்பிச்சது. அப்புறம் அது கொஞ்சம் வடிவம் மாறி பேப்பர் பேனான்னு போய் படமா மாறிடுச்சு.